எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பச்சை கத்திரிக்காயை வச்சு ஒரு திக்கான புளிக்குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப வித்தியாசமான சுவையில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடிங்க ஃபஸ்ட்டு கத்திரிக்காயையும் வெங்காயத்தையும் நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த நல்லெண்ணெயில் 10 சின்ன வெங்காயம், 10 பல் வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போட்டுங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 70% நம்ம போட்டிருக்கக்கூடிய வெங்காயமும் பூண்டும் வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமாங்க அதே எண்ணெயில் பச்சை கத்திரிக்காய் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து இது மாதிரி காம்பை நீக்கிட்டு 4 வகுந்து வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காயையும் எண்ணெயில் போட்டு கிட்டத்தட்ட 70-80% வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கி சேர்க்கறதுனால நமக்கு இந்த புளிக்குழம்புல கத்திரிக்காயோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது மாதிரி வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மசாலா பொருள் ரெடி பண்ணணும். அதுக்காக இன்னொரு கடாயிலைங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 10 வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க. இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 இல்லாட்டி 3 மீடியம் சைஸு தக்காளி எடுத்துக்கணும். தக்காளியுடைய புளிப்பு தன்மையை பொறுத்து நீங்கள் 2 இல்லாட்டி 3 சேர்த்துக்கலாம். இது கூடவே நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகளையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க எல்லா மசாலா பொருட்களும் நல்லா ஃப்ரை ஆகி வரணுங்க. இது மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த தக்காளி வெங்காய கலவையை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நீங்கள் மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டு தான் நமக்கு இந்த புளிக்குழம்புக்கு பேஸுங்க. இது மாதிரி மைய அரைச்சி வச்சதுக்கப்புறமா எப்படி இந்த புளிக்குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு மசாலா அரைச்சி விழுதாக ரெடியாக இருக்குது. இது கூடவே வதக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காயும் ரெடியாக இருக்குது. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இஷ்டம் தாங்க. இதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு மட்டும் போட்டு தாளிக்கிறனாலும் தாளிச்சிக்கலாம். இது கூடவே ஜீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிக்கிறனாலும் தாளிச்சிக்கலாங்க. டேஸ்ட் எப்படினாலும் நல்ல சுவையாக இருக்கும். கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமாங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதையும் இதே எண்ணெயில் சேர்த்து நல்லா இந்த விழுதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். முதலையே நம்ம வெங்காயம், தக்காளியெல்லாம் வதக்கி தான் இதில் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள், நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்க போகிறோம். தனி மிளகாய் தூள் தாங்க நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டுங்க மூடி போட்டு நல்லா இந்த மிளகாய் தூளில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் போய் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமாங்க இதில் நம்ம புளித்தண்ணி சேர்க்க போகிறோம். புளித்தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி தக்காளியில் இருக்கக்கூடிய புளிப்பு தன்மையை பொறுத்து நம்ம எடுத்துக்கக்கூடிய புளியுடைய அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கணும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நான் 1/2 கப்பு தண்ணியில் சேர்த்து அந்த புளித்தண்ணியை சேர்த்துருக்கேங்க. இது கூடவே கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த தண்ணியையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருங்காயத்தூள் இருந்தால் டைரெக்டாக பெருங்காயத்தூளே சேர்த்துக்கலாம். அது கூடவேங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் ஒரு 2-3 செகண்டுக்கு நல்லா இதை குக் பண்ணிக்க போகிறோங்க. இங்கே புளித்தண்ணியோட அளவு நம்ம எடுத்துக்கக்கூடிய தக்காளியோட புளிப்பு தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கணும். அதனால் புளிப்புள்ள தக்காளி நீங்கள் சேர்த்துக்கிறீங்கன்னா புளியோடைய அளவை குறைச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா உங்களுக்கு குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் இந்த கிரேவியில் சேர்த்துட்டுங்க நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 20 செகண்டுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு இந்த கிரேவியில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே கத்திரிக்காயில் இறங்கி நமக்கு இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. அவ்வளோதான், பாருங்கள் நல்ல திக்கான கத்திரிக்காய் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம புளியை தண்ணியில் கரைக்கும் பொழுது தண்ணியோட அளவை கம்மியாக வச்சு நம்ம கரைச்சி ஊற்றினா தான் நமக்கு இவ்வளவு திக்கான இந்த கத்திரிக்காய் கிரேவி கிடைக்குங்க. அதனால் நீங்கள்
தண்ணியோடைய அளவை பார்த்து சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் புளிக்குழம்பு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சுடுசாதத்தில் நெய் ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 செகண்டுக்கு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அந்த பச்சை கொத்தமல்லியோட வாசனையோடு இதை சூடாக சாப்பிடல டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மிகவும் குறைவான பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த பச்சை கத்திரிக்காய் புளிக்குழம்பு கிரேவி ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த கிரேவி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.